என் நெஞ்சுக்குள்ள உங்க நினப்பு வந்து வந்து போகுதே. என் மனசெல்லாம் உங்க தவிப்பு ஓயாம துடிக்குதே. என் நெஞ்சுக்குள்ள உங்க நினப்பு வந்து வந்து போகுதே. என் மனசெல்லாம் உங்க தவிப்பு ஓயாம துடிக்குதே. அப்பா அப்பா என்னை விட்டு விட்டு போயிடாதீங்க. அப்பா அப்பா என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க. என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய நினைப்போடு கூட இருக்கிற உங்களை அவர் வல்லமையின் வலது கரத்தை நீட்டி தொட்டு ஆசீர்வதித்து உங்களை சாட்சியாக வாழ வைப்பார். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இல்லை, இதோ புதிய காரியத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஏசப்பாவை நம்புங்க, அவருடைய வார்த்தையை விசுவாசிங்க. உங்கள் நம்பிக்கை கெட்டு போகாதபடிக்கு அவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளைகளே, பார்த்தீங்களா, தேவன் உங்களோடு கூட இருப்பதற்கு ஒரு சாட்சியாக இந்த மாதத்தில் உங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை கடவுள் செய்ய போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்கள் நம்பி இருக்கிற இயேசு ராஜா இந்த மாதத்தில் உங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நம்புகிறவங்க, தேவன் பேரில் விசுவாசமாக இருக்கிறவங்க, ஆண்டவரே நீர் உம்முடைய சித்தத்தின்படியே என் குடும்பத்தை நேசித்து ஆசீர்வதித்து உயர்த்தி தடைகளை உடைத்து சாட்சியாய் வாழ வைக்கப் போகிறேன் என்று இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறவரே, உம்முடைய சித்தத்திற்காக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லுங்க. தேவ திட்டத்திற்காக ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லுங்க. அவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் தானே? தேவன் உங்களை நேசிக்கிறார் தானே? அப்போ நீங்கள் சொல்லுங்கள், என்னை நேசிக்கிறவரே, நீர் இருக்கும்போது எனக்கு என்னப்பா, நீர் என்னை